ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லட் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சமைக்க போகிறது என்னென்னா மட்டன் லிவர் ஃப்ரை. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாக சீக்கிரமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஈரல் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது போக இதில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. அதனால் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் 1/4 கிலோ மட்டன் லிவர் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இது எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ட்ரையாக வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். கறி கொட்டுறாதீங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா மிளகாவும் போடுறோம், குருமிளகு, வரமிளகாலாம் இருக்குது. காரம் ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு, இப்போ மட்டன் லிவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு கூட ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இந்த ஈரல் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க. இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றுங்க, ஏன்னா அதிலே தண்ணி விடும். இப்போ ஈரல் வெந்துருச்சு. மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ.